அனனியா சபரியா எனப்பட்டவங்க 2 பேர், கணவன் மனைவி 2 பேர் வராங்க. வந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் ஆஸ்தியை எல்லாம் எடுத்துன்னு வந்து ஆண்டவருக்கு காணி கொடுங்கன்னு சொல்கிறப்போ அவர் நான் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வைக்கிறாரு. இவ்வளோதானான்னு கேட்குறாரு. அப்படியே வச்சு பாருங்க, மனுஷனுடைய சிந்தனைகள் ஆலோசனை எப்படி இருக்குது பாருங்க. கணவனுக்கு தெரியாத மனைவி கொஞ்சம் ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம், இல்லை மனைவிக்கு தெரியாத கணவன் ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நான் அப்படி தான் வச்சுக்கணும், வரப்போ சொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனால் கூட சொல்கிறேன், என் மனைவிக்கு தெரியாத நிறைய துட்டு எடுத்து வச்சுக்கணும். யாரும் தெரியாது, ஜல்சா பண்ணணுமே. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு இந்த வார்த்தையை ஒரு முறை சபையில் பேசும்போது ஆண்டவர் பேசு, இது உன் காசு இல்லைன்னா நீ சம்பாதிக்கிற இல்லைன்னு சொல்ல, தேவன் தந்தது. நீ ஒன்றும் பிரிண்ட் பண்ணல, நீ ஒன்றும் முத்திரை போடல, அந்த துட்டுக்கு உன் பேர் ஒன்றும் முத்திரை நோட்டு மேலே இல்லை, தேவன் கொடுத்தது. நீ கஷ்டப்பட்ட இல்லைன்னு சொல்ல, உனக்கு பிரதிபலம் கொடுத்தாரு. ஆனாலும் அவருக்கு தெரியாத நீ ஒரே ₹1 கூட செலவு பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னா, வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறது. சம்பளம் வந்தவுடனே வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டு வாடகை கொடுத்துருது, பால் காரணம் கொடுத்துருது, டிஷ் காரணம் கொடுத்துருது. என்ன இந்த சின்ன சின்ன பிரச்சனைங்க கடன் எதுனாச்சும் நல்லா கொடுத்துருது. அப்புறமா லாஸ்ட்டில் மிச்சம் வந்து பாரு, அதில் எடுத்துமே தசம காணிக்கிறது. லாஸ்ட்டில் மிச்சம் வந்து பாரு, எவ்வளோ மிச்சம் ஆகும்? அப்போ ₹2100 சம்பளம். அந்த ₹2100 சம்பளத்தில் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் வந்து கறிகிரியான அப்போ கறி கூட வாங்கிட்டு வர்றப்போ நானும் என் மனைவி 2 பேர் தான் போவோம். அது சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்க வீட்டுக்கு போவோம். போயிட்டு வர்றப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆன பிறகு கூட துட்டு மிச்சம் ஆகுது பாரு. அந்த ₹400 ₹500 மிச்சம் ஆகும் இல்லையா, ₹700 மிச்சம் ஆகும். அந்த ₹700 கூட நான் டியூட்டிக்கு போகிறதுக்குன்னு ஒரு ₹300 எடுத்து வச்சுட்டு ₹400 இருக்குதுல்ல, அந்த ₹400 தசம்பா காரணம் எடுத்துன்னு கொடுத்துருந்தேன். நிச்சயம் சொல்கிறேன் பாரு, 6000 ஆண்டவர். இந்த மனுஷன் எப்படியாப்பட்டவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து எப்போ இந்த வார்த்தை, இந்த வசனம் அனனியா சபரியானுடைய அந்த ஸ்டோரியை கேட்குறப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மாடு விட்டுறாரு. எவ்வளோ ஒரு ₹1000 விற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா கிட்ட இவர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், ₹700 விற்றுட்டான்னு எடுத்துகிட்டு வந்து மனைவி கிட்ட கொடுக்குறாரு. சரி, கணவன் சொன்னது சத்தியம் இல்லையா அப்படின்னு நினச்சிக்கினேன். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவருக்கு தெரியாத ஒரு ₹200 தனியாக எடுத்து வச்சுக்கினேன் அங்கே எடுத்துன்னு போய் எல்லாரும் எதுவும் கொடுக்குறாங்க. அவங்க சக்திக்கு முன்னே நல்லா எடுத்துன்னு கொடுக்குறாங்க. எடுத்துன்னு கொடுக்குறப்போ இவரு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கணவனுக்கு தெரியாத ஒரு ₹200 எடுத்து வச்சுக்கினேன் ₹500 எடுத்துன்னு போய் அந்த காணிக்கிறது. பாருங்க, அதுக்கு தான் அவர் சொன்னது, உங்கள் இதயம் மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அத்தனை 400 வருஷமாக நம்மளுடைய இதயம் எப்படி இருந்துச்சு, மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவரை கேட்குறாரு. அவர் வீடு மறுத்து போகிறாரு. அந்த அம்மா வராங்க. அந்த அம்மாவை கேட்கறது இவ்வளோதானா, வேற ஒன்றுக்குமே கேட்கல அவர், இவ்வளோதானா. அந்த அம்மா கேட்குறாரு. காரணம், கணவனுக்கு தெரியாத மனைவி எடுத்து வச்சுக்கலாம், மனைவிக்கு தெரியாத கணவன் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியாத நம்ம ஒன்றையும் செய்ய முடியாது. என் கண்கள் உன் தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ இவங்க ஸ்டோரி இப்படி ஆகி போச்சு. இன்னொரு ஸ்டோரிக்கு வர்றப்போ, ஆராய்ந்து தன்னைத்தான் சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம ராபோஜன் நினைக்க அது கண்டிப்பாக அந்த வசனத்தை வாசிக்கே தேர்வோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். சோதித்தறியணும்னா எப்படி சோதித்தறியது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் போகிறப்போ சகையை கூப்பிடுறோம். சகையை கூப்பிட்ட உடனே இவனுக்கு பாருங்க, அவர் கூப்பிட்ட உடனே இவன் இறங்கி ஓடியாந்து, ஐயா என் கூப்பிட்டு வரேன்றாரு. வாங்க வாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போன உடனே தன்னை தானே சோதித்து அறிகிறான். ஐயோ, நான் யாருக்கிட்டனா அநியாயமாக வாங்கிட்டேனா, நான் ஆஸ்தியை யாருக்கிட்டனா அநியாயமாக பிடிக்கிட்டேனா அப்படின்னு தன்னை தானே சோதிக்கிறான். சோதித்த உடனே அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வருது. ரட்சிப்பு மட்டும் இல்லை, இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமின் குமாரன் எப்படி இருப்பான்?
பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான். இந்த கட்டளைகளெல்லாம் மீறாதவன் ஆபிரகாமின் குமாரன். அந்த ஆபிரகாமின் குமாரனுடைய வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நேரில் அவர் ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டப்போ நாம் எப்படி இருக்கணும்? அவர் மாதிரி தான் இருக்கணும். இப்போ ராஜாவை அந்த அம்மா திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களா, அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களா? அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ, என்ன செய்கிறாங்களோ, அவருக்கு என்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அதுதான் முறை. இயேசு கிறிஸ்து அவருடைய தன்னோட ரத்தத்தினால நம்மளை கிரியமாக மீட்டுக்கின பிறகு அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நமக்கு கேட்கணும். அவர் சொன்ன வார்த்தை, தன்னைத்தான் சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிலுவையில் எடுத்துன்னு போய் அறையிறாங்க. பக்கத்தில் 2 திரைநங்களை எடுத்துன்னு வந்து சிலுவையில் போடுறாங்க. அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான்? ஏலியா பேசுகிறான், நீ ராஜான்னு சொன்ன, நீ தேவனுடைய குமாரன்னு சொன்ன, உன்னை நீ காப்பாற்றிக்க பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்கிறான்னா, அட வைக்கிறாரா, நம்ம செஞ்சது கரெக்டு, நம்ம செஞ்சது கரெக்டு, நம்ம திருடணும், நம்ம கொலைங்க பண்ணோம், நம்ம விபச்சாரம் பண்ணோம், நம்ம செய்யாத பாவமே இல்லை, நம்மளுக்கு இந்த தண்டனை கரெக்டு. ஆனால் பாவமே அறியாத அவரை எடுத்துகிட்டு வந்து சிலுவையில் போட்டுருக்கிறாங்களே பாருங்கள். தன்னைத்தானே அவன் சோதித்தங்க. அவன் சொல்கிற பாவம், அவன் செஞ்ச காரியங்களெல்லாம் சொல்கிறான், நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்டு, நம்மளுக்கு இந்த சிலுவனுடைய மரணம்ன்றது நம்மளுக்கு கரெக்டு, ஆனால் அவருக்கு இல்லை அப்படின்னு. அப்போ உடனடியாகவே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்பா. பாருங்க, அங்கே ஆபிரகாமின் குமாரன் இருக்காரு, இந்த பரதேசில் கூடவே வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. தன்னை தான் சோதித்தாரு. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட பேருக்கு தான் நான் ஆர்டிசி டிரைவர், இவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு பேருக்கு தான். ஆனால் எல்லாமே பிள்ளைங்க மனைவி அவங்களே பார்த்துக்காங்க. நீங்கள் டியூட்டிக்கு வரப்போ 100 ரூபா கொடுக்குறாங்க சாப்பாடு செலவு, டீ செலவுக்கு, சாப்பாடு டிஃபனுக்கு 100 ரூபா. காரணம், நான் ஏமாத்துறேன்னா ஏமாத்திடலாம், ஆனால் இந்த செல்லு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பற்றியா, இந்த செல்லு ஏமாத்தாது, இந்த செல்லு ஏமாத்தாது. என் நம்பரை அடிச்ச உடனே எனக்கு எவ்வளோ சம்பளம் வந்துச்சு, நான் எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கிறேன், நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், நான் துட்டுத்தனமாக எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் இது சொல்லிட்டு எங்கேயோ இல்லைங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் நம்மகிட்டே இருக்குது. ஆண்டவர் தன்னைத்தான் சோதி தரலாம், நியாயம் தீர்க்கப்படும். நம்மளை நாமளே சோதி தரையலாம். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சோதித்து அடையிறப்போ நாம் ஆபிரகாமின் குமாரனாக மாறலாம், பரதேசிகள் கூட இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான வார்த்தை. 400 வருஷ காலம் ஆண்டவர் பேசாத ஒரு ஆபிரகாமை தெரிஞ்சுக்கின்னு அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை வர வச்சு நமக்காக ரத்தம் சிந்தி அவர் சிலுவையில் பாடுபட்டு மறித்து இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு? தன்னை தான் சொல்லி தெரிந்தா நியாயம் தீர்க்கப்படும். சோதிக்கணும். ஒரு மனுஷனும் தன்னை தான் சோதிக்கணும். காரணம், எல்லா விஷயத்தில், ஒரு விஷயத்தில் இல்லை, ஒரு காணிக்க கொடுக்குற விஷயத்துலையும் மட்டும் இல்லை. அவர் வந்து சொன்னார், சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்? என்னுடைய தெய்வ மகன், தேவனுடைய ஜனம்னு சொன்னார். தெய்வ சேவக், ஊழியக்காரர். அவர் ஃபஸ்ட்டு சர்ச்சு நல்லா கட்டணும், அவர் நல்லா ஊழல் கட்டிக்கணும். எவ்வளோ ஒரு பெரிய ஆத்மா பாருங்க, ஆத்மா பாரம் பாருங்க. அவருக்கு இருக்கிற பாரத்தை பாருங்க எப்படி இருக்கு. நான் ஸ்ரீபதர், உதயா பாஸ்டர், சீனிவாஸ் பாஸ்டர், இவங்கெல்லாம் நேற்று ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போயிருக்கேன். அந்த ப்ரேயரில் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கு.